நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது, நிறைய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே இவை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண் வேண்டும் என்று சொல்லி பவுல் ஜெபித்தார் என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். அல்லேலூயா. 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பவுல் ஜெபித்தான். அந்த பிரகாசமுள்ள மனக்கண்ணுடைய அந்த முன்னுரையை நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். இன்றைக்கு தொடர்ச்சியாக நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நமக்கு அருகாமையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சில நேரங்களிலே நாம் கண்டுகொள்ள முடியாமல் போய் விடுகிறது. அப்படிதான் ஆகார் என்ற பெண்மணியும் தனக்கு அருகாமையில் இருந்த நீரூற்றை அவளால் பார்க்க முடியவில்லை. ஆண்டவருடைய கண்களை திறந்த பொழுது அவள் நீரூற்றை கண்டாள். அல்லேலூயா. நமக்கு பக்கத்தில் தான் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. நமக்கு உள்ள நிறைய நன்மைகளை தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவைகளை காண வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். எபேசியர் 2:7 சொல்லப்பட்ட பிரகாரமாய் நாம் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம் என்றும், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலே அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம கொஞ்சம் அப்படியே தியானிக்க ஆரம்பித்தோம். நிறைய நன்மைகளையும் நிறைய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது காணத்தக்க கண்கள் நமக்கு வேணும், அது உணரத்தக்க உணர்வு நமக்கு வேண்டும். அது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக பிழையாமுடைய கண்களை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லி பார்த்தோம். அவனுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஒரு தேவதூதன் பட்டயத்தை வைத்து கொண்டு அங்கே அவர்கள் வந்த வழியில் நின்று கொண்டிருந்தான். அதை பிழையாமல பார்க்க முடியவில்லை. அவனை சுமந்து வந்த கழுதை அதை பார்த்தது. ஆகவே அது என்ன செய்யல, முன்னோக்கி போக முடியாமல் சோவரோரங்களிலே சரிந்து சென்றது. அதன் நிமித்தமாய் பிழையாம் கோபப்பட்டு அந்த கழுதை அடித்தான். அடித்த உடனே தேவன் கழுதையின் வாயை திறந்தான். அதன் பிற்பாடு பிழையாமுடைய கண்களை திறந்தார் என்று சொல்லப்படும். அப்பந்தான் பட்டயம் ஏந்தின தேவதூதன் நிற்பதை அவன் பார்த்தான். ஆகவே நமக்கு முன்னாலே சில நேரங்களில் சில அழிவுகள் இருக்கும், நமக்கு முன்னாலே சில பிரச்சனைகள் இருக்கும், ஆபத்துகள் இருக்கும். அவைகளை பார்க்கும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தொடர்ச்சியாக அந்த பிழையாமுடைய வாழ்க்கையில் இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். பாலாக் என்கிற ஒரு ராஜா பிழையாமை அழைத்தான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். பாலாக் என்பவன் மோவாபிய ராஜா. மோவாபிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்ததை பார்த்த உடனே அவளுக்கு பார்த்து பயப்படுகிறான். இந்த ஜனம் போற இடம்லாம் ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க, இந்த ஜனத்துக்கு முன்னால ஒருத்தர் நிற்க முடியல, இந்த ஜனம் சாதித்து கொண்டே இருக்கிறது, அவர்கள் யாரெல்லாம் எதிர்த்து போகிறார்களோ எல்லாரும் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாமும் எதிர்த்து போனா நம்மளும் அழிந்து போய் விடுவோம். ஆகவே குறுக்கு வழியில் எப்படியாவது இந்த ஜனத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் தீட்டித்தான் பிழையாமை கூப்பிடுகிறான். பிழையாமிடத்தில் ஒரு கிருபை இருந்தது. அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட கிருபை பிழையாமிடத்தில் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த பாலாக்கு அவர்களை கூப்பிடுகிறான். அவ்விதமாக பாலாக்கினுடைய வார்த்தையை கேட்டு முதல்ல வரமாட்டேன்னு சொன்னான், திரும்ப வந்துட்டான், தேவதூதனை சந்தித்தான், அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இப்போ நேர அவன் எங்க செய்கிறான்னா மலைக்கு வருகிறான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பி இருக்கிறார்கள். அந்த மோவாபிய மலைகள் ஒன்றிலே அவன் ஏறி நிற்கிறான். எண்ணாகம புஸ்தகம் 24வது அதிகாரம், எண்ணாகம புஸ்தகம் அதனுடைய 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்க நல்லா கவனிங்க, எல்லாரும் பைபிளை கவனிங்க, நான் வாசிக்கிறேன், எல்லாரும் அப்படியே பைபிளை கவனிங்க. எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனம். தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அல்லேலூயா.
கண் திறக்கப்படுவதற்கு முன்பதாகவே படுவதற்கு முன்பு அவனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்துச்சு. இப்ப கண் திறக்கப்பட்ட பிற்பாடு அவன் பார்வை வித்தியாசமாய் மாறுகிறது. பவுலை குறித்து சொன்னேன், அவனுடைய பார்வை, அவன் கண் திறக்கப்படுவதற்கு முன்பதாக வைராக்கியமுள்ள, அந்த யூத வைராக்கியமுள்ள ஒருவனாய் இருந்தான். கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது அவனுக்கு கோபம் உண்டாயிற்று, கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று துடித்தான். எப்ப கண்ணு திறந்துச்சு அவன் பார்வை மாறிச்சு. இப்ப கிறிஸ்தவர்களை அரவணைக்கிறவர்களாக, ஜனங்களை கிறிஸ்துவண்டை சேர்க்கிறவர்களாய் மாறினான். ஆமென். அதே போலதான் கண் திறக்கப்படுவதையும் இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை, நம்ம குடும்பத்தை பார்க்கிற பார்வை, நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற பார்வை வித்தியாசமாக இருக்கும். எப்போ கண் திறக்கப்படுகிறதோ அதன் பிற்பாடு நாம் பார்க்கிற பார்வை வித்தியாசமாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கண் திறக்கப்பட்டவனாக இப்ப பிழையா வந்து நிற்கிறான். பிழையா வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நல்லா பார்க்குறான், நல்லா அப்படியே பார்க்குறான். இஸ்ரவேல் ஜனங்கள் பரவி இருக்கிற பார்க்கும் பொழுது அவன் சில காரியங்களை சொல்லுகிறான். பாருங்க, 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 23:9 சொல்லுகிறது, கண்மலையிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் அவனை பார்க்கிறேன். அந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, அந்த கண் திறக்கப்பட்டவனுடைய பார்வை வித்தியாசம் போயிட்டு அவன் தூரமாக இருந்து பார்க்குறான், ஒரு மலையில் இருந்து பார்க்குறான். பார்த்துட்டு சொல்கிறான், இந்த ஜனம் விசேஷித்த ஜனம். அல்லேலூயா. இவங்க யார் கூட மிங்கிள் ஆகவே மாட்டாங்க. இவங்க தனிச்சு இருப்பாங்க, தனிச்சு சாதிப்பாங்க. அவங்க உலகத்தோடு ஒத்து போகாத ஜனம், உலகத்தின் பாரம்பரியங்களோடு ஒத்து போகாத ஜனம், உலகத்தின் கலாச்சாரத்தோடு ஒத்து போகாத ஜனம். அந்த ஜனம் தனித்திருப்பார்கள். நம்ம பொதுவாக சில காரணங்களை சொல்லுவோம். ஐயா, நம்ம இந்த உலகத்தில் தானே ஐயா இருக்கோம், நம்ம இந்த ஊரில் தானே இருக்கோம், உலகத்தின் சில காரியங்களை நம்ம ஒத்து போகணும். இல்லைன்னா நமக்கு கஷ்டம் தானே ஐயா, சடங்காச்சாரங்களுக்கு ஒத்து போகணுமே, பாரம்பரியங்களுக்கு ஒத்து போகணுமே, பரலோகம் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தோடு எந்த மனுஷன் ஒத்து போகிறானோ, உலகத்தோடு எந்த மனுஷன் கலந்து போகிறானோ, உலகத்தின் ஓட்டத்தோடு ஓடி செத்த மீனும் போகும், உயிருள்ள மீன் எது நீச்சல் அடித்து கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா. என்கிட்ட வந்து ஒரு வாட்டி சொன்னார், நீ ஏன் வித்தியாசம் அப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ எல்லார போல பண்ணணுமே, அவங்க கூட ஓடு. நான் சொன்னேன், தண்ணீர் ஓடுகிற வழியை ஓடணும், அந்த மீன் செத்த மீனாக இருக்கணும். உயிருள்ள மீன் எப்போ எது நீச்சல் போட்டு கொண்டு தான் இருக்கு. அல்லேலூயா. அதே போல உலகத்தோடு ஒத்து போகிற பழக்கம் ஒரு நாள் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம எது நீச்சல் அடித்து கொண்டே தான் இருக்கணும். கஷ்டம்தான். உலகத்தின் பாரம்பரியங்களோடு ஒத்து போவது கடினமாய்த்தான் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளால் முடியும். அதுதான் வேதவசனம் சொல்லுங்க. அவர்களை தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம், அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனம் யாரோடு கலந்து கொள்ள மாட்டாங்க. அவங்க விசேஷித்த ஜனம் என்பதை அவன் கண்டு கொண்டான். 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேல் கார்பங்க எண்ணுகிறவன் யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர்கள் பெருகி இருக்கிற ஜனம், அவங்கள ஒருவரால் எண்ண முடியாத அளவுக்கு பெரிய இருக்கிற ஜனம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமியின் தூளை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவன் வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன் ஜனமும் எண்ணக்கூடும். அல்லேலூயா. ஹிட்லர் 16 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்களை கொன்று குவித்தான் தெரியுமா? ஸ்டாலின் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்களை கொன்று குவித்தான். நிறைய யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள், நிறைய பேர் கொன்று குவிக்கப்பட்டார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கவே முடியலை. அவர்கள் தாய்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆமேன். உலகத்தில் சின்ன நாடு, உலகத்துக்கு சிம்ம சொப்பனமாக இருக்குது. பார்த்தீங்களா? சின்ன நாடு தான், எத்தனை பேரை எதிர்த்தாலும் அவங்க அடங்க மாட்டேங்க. அது கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் பெருகி இருக்கிறார்கள். அவங்களை எண்ண முடியாத அப்படி வாக்கு தத்தத்தின் மூலமாக விருத்தி அடைந்த ஜனம், ஆசீர்வாதத்தின் மூலமாய் விருத்தி அடைந்த ஜனம். 3வது 23:21 சொல்லுகிறது, 23:21 சொல்கிறது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலை குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிற. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவங்க கூட இருக்கிற, அவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. ஆமேன். தேவ பிள்ளைகளை
தோற்கடிக்கவே முடியாது. சில இடத்துல தேவ பிள்ளைகள் தோற்கப்பட்டது போல இருக்கும், ஆனால் தேவ பிள்ளைகளை தோற்கடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவர் ஜெய கம்பீரத்தின் ராஜா, ராஜாவுடைய ஜெய கம்பீரம் அவங்க கூட இருக்கிறது. அவங்க ராஜாவை போல வாழ்வார்கள். அடிமைகளை நம்ம ஒரு நாள் வாழவே கூடாது. உலகத்துக்கு நம்ம அடிமைகளை வாழவே கூடாது. நம்ம ஒரே ஒரு ஆளுக்கு தான் அடிமை, ஆண்டவருக்கு. வேறு எந்த மனுஷன், யூதர்கள் யாருக்குமே அவங்க அடிமை பிளந்த தலை வணங்க மாட்டாங்களாம், சல்யூட் அடிக்க மாட்டாங்களாம். அப்படி அதனால தான் மொர்தேக்காய் அவன் அந்த ஆமானுக்கு முன்பதாக தலை குனியாதனால தான் என்ன செஞ்சிட்டான், அவனை ஆமான் அந்த அளவுக்கு பகைச்சான். நிறைய பேர் இன்னைக்கு ஒரு மதிப்பை எதிர்பார்ப்பாங்க. அவங்க லீடர்னா அவங்கள வயசத்தி வச்சிருக்கணும், ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை நினைச்சு ஏதாவது பண்ண பார்ப்பாங்க. அப்படி தான் ஆமானும் மொர்தேக்காய் பண்ண பார்த்தான். ஏன் அப்படின்னா யூதன் எவனுக்குமே அடி பண்ணிய மாட்டான், கர்த்தருக்கு முன்பதை மட்டும்தான் தன்னை தாழ்த்துவான். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுறது போல யூதர்கள் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யூதர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? முழங்கால் படிப்படவும் மாட்டாங்க, நிற்கவும் மாட்டாங்க. அவங்க அந்த இஸ்லாமிய நண்பர்கள் தொழுகை நடத்துவாங்க, அதை பார்த்தீங்களா? அதே போல தான் யூதர்கள் அப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து கிடப்பாங்க. அப்படி தங்களை முழுமையாக தேவனுக்கு மட்டும்தான். அதனால தான் ஜெய கம்பீரம் அவங்களுக்குள்ளாடி இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக அடி பணிந்தவன் எல்லா மனுஷனுக்கு முன்பாக நிவர்ந்து நிற்பான். அல்லேலூயா. அவன் எந்த மனுஷனுக்கு முன்பாக அடிமைப்படவே மாட்டான். பாருங்க, 4வது ஒரு காரியத்தை சொல்கிறார். 23வது அதிகாரம் அவருடைய 22ஆம் வசனம் சொல்லுகிறது. 23, 22 சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. எவ்வளவு வெளிப்பாடுகள் இல்லை, எவ்வளோ வெளிப்பாடுகள். அவங்க தனியை மாசம் பண்ண விசேஷத்தை ஜனம், அவங்க பெருகி இருக்கிற கூட்டம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவங்க கிட்ட இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் 24:8 அது நீங்க பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாம், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். அந்த அளவுக்கு பலன் இந்த உலகத்தில் ரொம்ப பலன் காண்டாமிருகம். யானையை காட்டிலும் பயங்கர பலம் உள்ளது காண்டாமிருகம். அந்த காண்டாமிருகத்தை திரும்ப சீக்கிரம் அசைச்சிட முடியாதான், வேத வசனம். அதுக்கு ஒத்த பலன் தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. ஆமேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? மனசில் வச்சுக்கலாங்க. அடுத்ததாக 5வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபை இஸ்ரவேலின் குறித்து சொல்லப்படும். அடுத்ததாக ஒரு முக்கியமான, அவங்களுக்கு விரோதமாக மந்திரவாதமும் செய்வினையும் வச்சா பலிக்காதவங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவனுக்கு விரோதமாக ஒருத்த மந்திரவாதமோ பில்லீசனியமோ வச்சான்னு சொன்னா வைக்கிறவன் சாவான். அல்லேலூயா. நீங்கள் அப்படி தான் சொல்லணும். எனக்கு பயப்படக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. உனக்கு முடி வேணுமா, உனக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா, உனக்கு காலடி மண் வேணும் தாரா, ஆனால் திரும்ப நீ உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த நம்பிக்கை வேணும். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் மந்திரவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமோ குறி செல்லுதோ கிடையாது. ஆமேன். பாருங்க, அந்த அளவுக்கு மந்திரவாதம் அவங்கள்ட்ட ஜெயிக்காது, குறி சொல்லுதல் அவர்களிடத்தில் ஜெயிக்காது. அடுத்ததாங்க 23ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஜனம் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அத்தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்ட இரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். அல்லேலூயா. துஷ்ட சிங்கம் போல, அதாவது அந்த ஒரு வேட்டையாடுவதற்கும் தயாராக இருக்கிற சிங்கம் போல தைரியமா நிற்குமா, தைரியத்தை குறிக்கிறது. ஆமே. அது ஒரு காரியத்தை செய்யும் முன்னால படுக்காதாம். அல்லேலூயா. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ஒரு கேள்வி கேட்டு போவோம். நான் சொல்றேன் என்ன பற்றி சொல்லியிருக்கேன். அவன் இன்னைக்கு நீங்க இஸ்ரவேல், அதுதான் வாரேன். அல்லேலூயா. இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சிங்கத்தை போல படுத்திருப்பார்கள், சிங்கத்தை போல தைரியம் நிற்பாங்க, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக படுக்க மாட்டாங்க. அடுத்தாக 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ அழகா இருக்கிறது. அப்படின்னா ஒரு தெய்வீக பிரசன்னம் அவங்க கூடாரத்து மேலே இருக்கு. இன்னைக்கு நிறைய கூடாரங்களை பார்த்தீங்கன்னா அலறல் சத்தம், நிறைய கூடாரங்களிலே அடி சத்தம், வீட்டுக்குள்ள மாறி மாறி அடி வைக்கிற சத்தம், போட்டு உடைக்கிற சத்தம் கேட்கும். ஆனால் இஸ்ரவேலுடைய கூடாரம் அழகாய் தெரிந்ததான். ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. அடுத்ததாக எண்ணாகம் 24:6 சொல்லுகிறது. எண்ணாகம் 24:6, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. எது? அவர்களுடைய கூடாரங்களும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க நதியோரத்தில் தோட்டத்தை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள விருட்சங்களைப் போலவும் செழிப்பாக இருக்கிறது, வாசனையாக இருக்கிறது, மகிமையாக இருக்கிறது. ஆமேன். யாருடைய கூடாரம்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரம். 9வது காரியம் எண்ணாகமம் 24:7 சொல்லுகிறது. 24:7 சொல்லுகிறது, அவர்களுடைய நீர்சால் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் பரவும், அவருடைய ராஜா ஆகாகை பார்க்க உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜ்யம் மேன்மை. அதுதான் இன்னைக்கும் உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறது. அவர்களுக்கு ராஜ்யம் உன் நாடு, நமக்கு ராஜ்யம் நம்முடைய குடும்பம். அல்லேலூயா. அவன் நம்ம குடும்பம் மேன்மை அடையும். அடுத்ததாக 10வது காரியம் எண்ணாகமம் 24:9 சொல்லுகிறது. 24:9, சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவர் யார்? அல்லேலூயா. அவங்க ஒரு தீர்மானத்தோடு இருந்தாங்கன்னா அந்த தீர்மானத்தை அவங்கள மாற்றவே முடியாது. 11வது காரியம் அடுத்த வசனத்தில், அதே வசனத்தில் அடுத்த போய் சொல்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். ஒரு 11வது ஆசீர்வாதம். யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறார்கள் அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். இவையெல்லாம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. இது ஒருவன் கண் திறந்த ஒருவன் பார்த்து சொன்னது. இப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜனம் தங்களை எப்படி பார்த்து தெரியுமா? அங்கே தான் முக்கியம். எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணாகமம் 13வது அதிகாரம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரிடத்தில் மோசே ஒரு காரியத்தை கேட்கிறான். தேசத்தை சுற்றி பார்த்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டு மோசே அப்படி இது மாதிரி 12 பேரை அனுப்பி வைக்கிறான். அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி 12 பேர் அனுப்பி வைக்கிறான். அவங்க போயிட்டு வந்தாங்க. போய் வந்துட்டு என்ன சொன்னாங்க? அப்படி சொன்னாங்க தெரியுமா? 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிற பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாராகிய ராட்சதர்களை கண்டோம். பாருங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்தருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். நல்லா கவனிங்க. ஒருத்தன் கண் திறந்து பார்த்த ஒருத்தன் சொல்றான், அவ்வளோ மகிமையா ஒரு 11 ஆசீர்வாதங்கள் உடைய ஒரு கூட்டத்தை பார்க்கிறான். அந்த கூட்டமோ தங்களை வெட்டுக்கிளிகளுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். காரணம் என்னன்னா, கண்ணு திறக்கல. இதுக்கு தான் சொன்னேன், பிரகாசமுள்ள மனக்கண் நமக்கு வேணும். நம்மளை குறித்து இன்னைக்கு நமக்கு தெரியலை. நான் கேட்டேன் தெரியுமா, இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யாரும் தைரியம் அது என்ன குறித்து என் குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கணும் ஒருத்தரும் சொல்லலை. நான் திரும்ப முன்னால் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், தேவ பிள்ளைகள். இஸ்ரவேல் நான் பயன்படுத்த தேவ பிள்ளைகள்னு சொன்னேன். அப்போ இன்னும் நமக்கு அந்த வெளிப்பாடு வரல. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நான் ஒரு விசேஷித்தவன். தேவ பிள்ளைகளுக்கு நான் பெருகி கொண்டே இருப்பேன். எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் இருக்கிறது. மந்திரவாதமாக பிள்ளைசிலம் என்மேல் பறிக்காது. நான் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பி நின்று காரியத்தை சாதிப்பேன். என் வாசஸ்தல வீடு அழகாக இருக்கிறது. நான் என்னுடைய வீடு வாசஸ்தல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. என்னுடைய குடும்பம் மேன்மை அடையும். நான் ஒரு தீர்மானத்தோடு இருப்பேன்னா அது யாராலும் தடுக்க முடியாது. நம்மளால சொல்ல முடியலை. ஏன்னா நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண் இல்லை. இதுக்காகத்தான் பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண் வேணும். ஆண்டவரே, இந்த சபைக்கு பிரகாசம் உள்ள மனக்கண் கொள்ளும். முதல்ல இந்த சபை தங்களை யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும்.
அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு, அவங்களுக்கு நன்மை இருக்கு, அவங்களுக்கு மேன்மை இருக்கு, பரலோகம் அவர்களுக்காய் திறந்து இருக்கிறது, பூரண நன்மைகள் இருக்கிறது. ஆகிலும் அவளை கண்டு கொள்ளத்தக்க அளவில் கண்கள் திறக்கப்படாமல் கண்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆனால் அவளுக்கு நடுவில் 2 மனுஷங்க இருந்தாங்க, ஒருத்தன் காலேப், ஒருத்தன் யோசுவா. அவங்க சொல்றாங்க பாருங்க, 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, 13:30 சொல்லுகிறது, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். 8ஆம் வசனத்தில் 14:8, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தா அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பான். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார். ஆமென். எவ்வளவு வருது திட நம்பிக்கை. சொல்றான், அவங்களை காத்து கொண்ட நிலை எல்லாம் போயிடுச்சு, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், எளிதாய் போய் ஜெயித்துக் கொள்ளலாம், எளிதாய் போய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஏன்? அவங்க கண்கள் திறந்துருந்துச்சு. இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம புலம்பி நம்ம அழுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்குரிய நன்மைகளை நம்ம காணாம போயிடுறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விளைவு என்ன? விளைவு என்ன? கண் திறக்கப்பட்ட 2 பேருக்கும் ஆசீர்வாதம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் அந்த தேசத்துக்கு வந்தாங்க. அவங்க மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை அடைஞ்சாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு, நான் தேவ பிள்ளை, நான் சாதிச்சுட்டு இருப்பேன், நான் தேவ பிள்ளை, யாரும் என்னை ஒன்றும் செஞ்சிட முடியாது, தடுத்துட முடியாது. மற்ற 10 பேரும் பாருங்க, நல்லா கவனிங்க, நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணி, 6 லட்சம் புருஷர்கள், யுத்த புருஷர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்களா, 6 லட்சம் பேர் புறப்பட்டு வந்தாங்க. 2 பேரை தவிர மீதி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அப்போ 5,99,000. யோசித்து பாருங்க, 2 பேரை தவிர மீதி எல்லாரும் அழிஞ்சிட்டான் வராந்தரத்தில். 6 லட்சம் புருஷர்கள். நம்ம சபையில் ஒரு 150 குடும்பம், எத்தனை பேர் பரலம் போவீங்க? 6 லட்சத்தில் 2 தான், 6 லட்சத்தில் 2 தான் மிஞ்சிச்சு. அவங்கள நடத்திட்டு வந்த மோசே கூட என்ன செய்யல, கானானுக்குள்ள பிரவேசிக்கலை. அந்த 2 பேர் எனக்கு அருமையான 2 பேர். அதுதான், நமக்கு முன்னால் இருக்கிற வழிகளை பார்க்கணும்னா, நமக்கு முன்னால் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கணும்னா, நமக்கு முன்னால் இருக்கிற அந்த காரியத்தை பார்க்கணும்னா நமக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு யாருக்குமே, நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், சபைகள் சரி, ஊழியக்காரர்களும் சரி, சபைகளின் கண்கள் திறக்கப்படாத ஒரு கூட்டமாக தான் இருக்கிறாங்க. உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம், உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம், உபாகம் 33ஆம் அதிகாரம், அதனுடைய 29வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 29ஆம் வசனம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னார். இந்த உலகத்தில் ஒப்பிட முடியாத ஒருத்தர் உண்டுனா ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் ஒப்பில்லாதவர். அவரை பார்த்தா உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார் பாடும் இல்லை. ஆனால் இந்த வசனத்தை நல்லா பாருங்க, நல்லா அந்த வசனம் பாருங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார். எவ்வளோ ஒரு மகிமையான வசனம். ஒரு மனுஷன் கர்த்தரால் ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு ஒப்பான இந்த பூமியில் ஒருவன் இருக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த மகிமை தேவன் அவனுக்குள்ளாலே வந்து வாசம் பண்ணுவார். அந்த ஒப்பில்லாத தேவன் அவனுக்குள்ளாலே வந்து வாசம் பண்ணுவதனாலே அவன் ஒப்பில்லாதவனாய் மாறி விடுகிறானா? வசனத்தின்படி நான் பேசுகிறேன். இதை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு திறக்கப்படணும். இதை பார்க்கறதுக்கு தான் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா,
அல்லேலூயா. பாருங்க, இது அந்த 28ஆம் வசனத்தில் பாருங்க, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபு ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். அவனுடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் நம்ம அந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருப்போமா, அந்த அளவுக்கு மகிமையாக இருப்போமா. அந்த கண் திறக்கப்பட்டால், அந்த மகிமை கண் திறக்கப்பட்டால் உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்படும். 144ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 144ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 144வது சங்கீதம். ரைசலாம். அதனுடைய 15வது வசனம் 144 15 விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. எப்படிப்பட்ட சீர், எப்படிப்பட்ட சீர், எப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தி இருந்த அரண்மனை மூலைக்கல்லை போலவும் இருப்பார்கள். ஆமென். நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களா சொல்லுங்க, எப்படி இருப்பாங்க? ஆனால் சில வீட்டிலேயே கழுதைங்க வா பேய ஹலோ வேற என்ன சொல்லுவீங்க? இந்த ஊர் பாசம் எனக்கு தெரியாது. எப்படி கூப்பிடுறோம்? எரும மாட. வேதம் தெளிவாக்கி விட்டு காட்டுகிறது, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் விருட்ச கன்றுகள். ஒன்னாலும் உங்களால் உங்க பிள்ளை விருட்ச கன்றால பார்க்க தெரியல, முடியல. உங்கள் பிள்ளை உங்களுக்கு எருமையாக தெரியுது, மாடாக தெரியுது, கோழியாக தெரியுது, ஆடாக தெரியுது, நாயாக தெரியுது, பேயாய் தெரியுது, கழுதையாக தெரியுது. ஆனால் உங்கள் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் விருட்ச கன்றுகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை பார்க்கறதுக்குள்ள கண் நமக்கு வேணும். பிள்ளைய பார்க்கும்போதே போகிற போக்கே சரியில்லை, இது எங்கே விளங்க போகுது ஆண்டவர், பண்ணிய கூத்துருக்கு இது எங்கே போய் விளங்க போகுது. சோதரர் இங்கேயே நம்ம ஆசை வச்சு அனுப்பியிருக்கோம். பிள்ளைகள் குறும்பு பண்ண தான் செய்யும். ஐயோ நீ மாப்பிள்ளை வீட்டில் போய் என்ன பாடுபட போறியோ, ஐயோ அந்த குடும்பத்தையும் ஆசை ஆகையோ, போய் அந்த குடும்பத்தை ஜோலி ஓட்டிட்டுப்பா. நீ தானே அப்படி சொல்லியே வளர்க்குறீங்க, நீங்கள் தானே. வாய் வார்த்தை கவனமாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த பார்வை நமக்கு வேணும். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, எங்கள் குமார இளமையில் ஓங்கி விளைகிற விருட்ச கன்றுகள் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்திருந்த அரண்மனை மூலை கல்லும் போல இருப்பாங்க. அப்போ பெண் பிள்ளைகளை நீங்கள் நீ எப்படி பார்க்கணும்? சித்திரந்திருந்த அரண்மனை மூலை கல்கள். ஆமேன். அல்லேலூயா. மூலக்கல் தான் ஒரு கட்டிடத்துக்கு முக்கியமான ஒன்று, அப்படிதானே? ஸோ அப்போ இனி உங்கள் பிள்ளைங்களை எல்லாம், பெண் பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்கள உங்கள் பிள்ளைய சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலைக்கல்ல போலப்பாங்க. ஏன்னா அவங்க மூலமாக ஒரு அரண்மனை கட்டப்பட போகிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதை அற்பமாக பார்த்து சாபம் போட்டு நீ விளங்க மாட்ட அப்படி இப்படி சொல்லி 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 தான் பிள்ளை போய் எங்கே போய் விடுது? எங்கே யாரோட இடத்துல போகுது? குடும்பத்தையும் நாசமாகுது. இல்லை இல்லை, என் பிள்ளை சித்திரை தீர்ந்த அரண்மனை மூலக்கல், இவள் போகிற இடத்துல ஒரு அரண்மனை கட்டப்படும். ஒரு அரண்மனைக்கு இவள் மூலக்கல். அதே போல் சொல்லணும், என் பிள்ளை பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், என் மகன் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்று, அவன் பலன் கொடுப்பான். அல்லேலூயா. அப்படி தழுதளன்னு வளர்ந்து வர்றத விருட்ச கன்றாக்க என் மகன். ஆமேன். அப்படி அந்த அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க, எங்கள் களஞ்சியங்கள் சகல விதமான வஸ்துகளும் கொடுக்கத்தக்கதை நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பருகும். எங்கள் எருதுக்கள் பலத்தவைகளும் பழித்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இப்படிப்பட்ட ஒப்பில்லாத ஒரு ஜனமாகத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வச்சிருந்தா, அதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நம்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு வெளிப்பாடு வேணும், வெளிப்பாடு வேணும். நான் விசேஷித்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 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 அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் என் குடும்பத்தை எப்படி பார்க்குறீரோ அப்படி நானும் பார்க்க எனக்கு கிருபை தாங்க. நான் என் வாழ்க்கை துணை, நீர் என் வாழ்க்கை துணையை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி நானும் பார்க்க உதவி செய்யுங்க. நீர் என்னுடைய எல்லா எதிர்காலத்தை எப்படி பார்க்குறீரோ அப்படி நானும் பார்க்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்க போகிறோம். கேட்போமா? எல்லாரும் அப்படி எழுதி நின்று, எல்லாரும் அப்படி எழுதி நின்று, ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே.
என் அன்பு ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, பவுல் பிரகாசமுள்ள மனக்கண் வேண்டும் என்று ஜெபித்ததன் ஆழத்தை புரிந்து கொண்டீர்களா? இன்னும் நிறைய இருக்கு. நாமும் பிரகாசமுள்ள மனக்கண் உடையவர்களாய் மாறினால்தான் வாழ்க்கையின் ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். எதிர்கால ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். குடும்பத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு முன்னால் இருக்கிற ஆசீர்வாதங்களை காண முடியும். நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் மகிமையா வச்சிருந்த ஒரு ஜனம், ஆனா அவங்க பார்வையில் அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தார்கள். நம்ம இப்படி வெட்டுக்கிளிகளை போல நம்ம பார்க்கறதுனால தான் தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்காம உலகம் பார்க்கிற விதமாய் நம்மளை பார்ப்பதனால தான் பல தோல்விகள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் இருக்கிற நிலைமை விட்டு எழும்ப முடியாமைக்கு காரணம் அதுதான். உலகம் பார்க்கிற பிரகாரமாய் தங்களை பார்த்தவர்கள் அழிந்தார்கள். தேவன் பார்க்கிற பிரகாரமாய் தங்களை பார்த்தவர்கள் வாழ்ந்தார்கள். நீங்க வாழ போறீங்களா, இல்ல அழிவை தேடிக்கொள்ள போறீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்து உங்க பார்வையை மாற்றுங்கள். எஸ், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் கண்ணு திறக்கணும் ஆண்டவரே, இப்படி வேதத்தின் ஆழங்களை நான் புரிந்து கொள்ளும்படி, இப்படி வேதத்தின் ரகசியங்களை நான் புரிந்து கொள்ளும்படி, என் எதிர்காலத்தினுடைய நன்மைகளை நான் கண்டு கொள்ளும்படி, என் குடும்பத்துடைய சகல காரியத்தை நான் அறிந்து கொள்ளும்படி எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண் வேணும் ஆண்டவரே. எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் ஆண்டவர். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. ஒரு விசை கொடுக்கவே மாமா. தொடும் என் கண்களையே உம்மை நான் பார்க்க வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் பார்க்க வேண்டுமே. தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே. இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பிரகாசமுள்ள கண்களுடைய அவசியத்தை குறித்து நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தியானிக்கும்படி கர்த்தங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுகளுக்காக எமக்கு நன்றி. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் எவ்வளோ அவசியம் என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினபடியால் நன்றி ஆண்டவரே. பிரகாசமுள்ள மனக்கண் உடையவர்களால் மட்டுமே தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்க முடியும். கண்கள் திறக்கப்பட்டவர்களால் மட்டுமே தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். எங்கள் கண்களும் திறக்கப்படும்படி உங்கள் சமூகத்தை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். திறங்க எங்கள் கண்களை, நாங்களும் நீர் பார்க்கிற விதமாய் உலகத்தையும் எங்களையும் பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த இரவை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. சமாதானமான நித்திரை உண்டாகட்டும். சமாதானத்தோடு நித்திரை செய்து நன்றாய் இளைப்பாரி அதிகாலை புதிய பலத்தோடு எழுந்து தொடர்ந்து தங்கள் கடமைகளை நிறைவேற்ற பொறுப்புகளை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் இந்த சதா நாட்கள் நம் அனைவரும் கூட தங்கி நிறைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானம்.